அட்டகாசமான முறையில் சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு வடை சட்டியில் கடாயில் இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. குட்டி குட்டி வெங்காயம் தான். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கசகசா போட்டுக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் 2 கொத்து போட்டுருக்குறேன். இது எல்லாத்தையுமே இது நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் நான் போட்டிருக்குறேங்க. 10 பல்லு வெள்ளை பூண்டு போட்டிருக்கிறேன். இஞ்சி வந்து 1 பீஸ் போட்டிருக்கிறேன். 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டிருக்கேன். நான் எடுத்துக்கிற மட்டனோட அளவு 400 கிராம் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சமையலில் அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. நான் 2 தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நான் வந்து பட்டை, கிராம், ஏலக்காய் அந்த வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கிறதுக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் பட்டை, கிராம், ஏலக்காய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போடுறதுக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மட்டனை நல்லா வாஷ் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து வேணா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் அலாசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே ஒரு கலரி இதை அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கடிபடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.